அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வெற்றியாக மாறுங்க. அதற்காக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் அமாவாசையில் செய்து உங்களுடைய காரியங்களை தொடங்குங்க. அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா நாம் மேற்கொள்கிற எல்லா காரியமுமே லாபமும் வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. புதிதாக நீங்கள் எந்த வியாபாரமும் துவங்க கூடாதுன்னு ஏற்கனவே செய்து கொண்டிருக்க தொழிலில் போட்டிகளை சந்திக்கின்ற வகையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதுன்னு ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு செயல்பாட்டில் புதிய நடைமுறைகளை அமல்படுத்த முதலான செயல்களை நீங்கள் ஈடுபடலாங்க. புதிய வீட்டில் பால் காய்ச்சுதுன்னு, கிரக பிரவேசம், வரனுக்காக பெண் பார்ப்பதுன்னு, பந்தக்கால் நடுவதுன்னு, நிச்சயதார்த்தம், புதிய வியாபாரம் துவங்குவதுன்னு, குழந்தைகளை பள்ளி சேர்ப்பது போன்ற நல்ல விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தவறுங்க. இந்த தினத்தில் நாம் செய்ய தொடங்கினாலே முன்னோர்களுடைய ஆசையால் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ம பாவங்களை நீங்க வேண்டும் நினச்சிங்கன்னா அமாவாசை தினத்தில் நீங்கள் பசு மாட்டிற்கு அகத்தி கீரியமே எள்ளு புண்ணாக்கு வாங்கித்தாங்க. காகத்துக்கு படையல் சாதம் வைத்து கலந்து ஒன்றாக வைக்கணுங்க. இது மட்டும் இல்லைங்க, இதோடு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நீங்கள் எள் தூள் சேர்ந்து ஏதாவது ஒரு இனிப்பு செய்து அதை உருண்டையாக வைத்து தானம் செய்யுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இது போன்று நீங்கள் அமாவாசை தினங்களை தானம் செய்து வந்தாலே நம்முடைய ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறருக்கு கடனை தீர்க்க வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த அமாவாசையில் சிறந்த நாளாக அமைஞ்சிருக்குது. இதற்கு ஒரு எளிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மண்பானையில் மஞ்சள் துணின்னு, குங்குமம், 1 ரூபாய் நாணயம் 3யுமே போட்டுக்கோங்க. மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வைத்திடுங்க. பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா தீர வேணும்னு மனதார வேண்டிக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணீரையுமே இந்த பானையுமே அருகில் உள்ள ஆலமரத்துக்கு அடியில் எடுத்து செல்லணும். அங்கு பள்ளம் தோண்டி கையோடு கொண்டு சென்ற நீரையும் பானையில் ஊற்றிடுங்க. பள்ளத்திற்குள்ளே வைத்து மண்ணை போட்டு பானையை மூடிடுங்க. இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா பானை புதைக்கப்பட்ட இடத்துல கைகளை வைத்து கடன் பிரச்சனை நீங்க வேண்டுன்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுடைய இன்னங்கள் தீர வழி பிறந்துடுங்க. அதே போல் நீங்கள் இன்னொரு பரிகாரமும் இருக்குது. கல் உப்பு பரிகாரம் தாங்க. 3 அகல் விளக்குகளை கல் உப்பை நிரப்பிக்கோங்க. வீட்டினுடைய வாசலில் வரவேற்பு குளியலறை வெளியே வச்சிடுங்க. 3 நாட்கள் கழித்து இந்த உப்பை நீங்கள் நீரில் கரைத்திடுங்க. அகல் விளக்கை தனியாக பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் திருஷ்டி நீங்கி நன்மைகள் வீட்டுக்குள்ளே பெருக தொடங்கிடுங்க. நிலை வாசலில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து தங்கிட்டாலே போதுங்க. அந்த வீட்டில் குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் நம்முடைய நிலைவாசலுக்கு நுழைய முடியாது. குலதெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் தாங்க இந்த அமாவாசை நாள். தவறாமல் அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்திடுங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு மேலும் மேலும் நல்லதை கொடுக்குங்க. நிலைவாசலை நீங்கள் குலதெய்வ தங்க வேண்டும்னு நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு கெடுதலும் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னா அமாவாசை நாளில் நீங்கள் குலதெய்வ வேண்டி செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அமாவாசை நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் 6 மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. ஒரு சிவப்பு துணியில் பார்த்தீங்கன்னா 6 பால் தோல் உரிந்த பூண்டு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கறி துண்டு வச்சுடுங்க. இஸ்திரி போடும் கடையில் கூட கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கடையிலேயே சர்க்கோல் கிடைக்குதுங்க. அதை வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. இந்த முடிச்சாக கட்டி நிலைவாசலை மாட்டிடுங்க. வீட்டுக்குள்ளேயே நுழையும் போது பார்த்தீங்கன்னா தலையில் இந்த முடிச்சு படுறது கூடாது. அந்த வகையில் மேலே உயர்த்தி கட்டிடுங்க. கொஞ்சம் உயரமான இடத்துல மாட்டி வச்சுக்கலாங்க. நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த முடிச்சு தொங்க விடணும்.
ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழைய முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல தூரமாக போட்டுடுங்க. புதுதாக பூண்டு புதுசாக கறித்துண்டுன்னு வாங்கி சிவப்பு துணியில் வைத்து கட்டிடுங்க. சிவப்பு துணியும் புதுசாக எடுக்க வேண்டுங்க. பழைய முடிச்சே அவிழ்க்கவே கூடாதுங்க. அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுடுங்க. இந்த முடிச்சு பார்த்தீங்கன்னா நிலைவாசலாக இருந்தாலே உங்கள் வீட்டுக்குள்ள எந்த கெடுதலும் நுழையாதுங்க. கெட்ட எண்ணத்தோடு யாராவது வந்தால் கூட அந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் குடும்பத்துக்கு கெடுதலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையோட சேர்ந்து வருவதால் சோம அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இதன் பலன் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தருங்க இந்த பரிகாரமே. அதே போல் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பவங்களுக்கு திருஷ்டி கழித்திடுங்க. ஒரு கைப்பிடி கடுகு கையில் எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தாளிக்கக்கூடிய கடுகு தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கடுகை இதற்கு பயன்படுத்திக்கலாங்க. நீங்களே உங்களுடைய தலையை 3 முறை சுற்றி என்னை பிடித்த கண் திருஷ்டி கெட்ட சக்தி எல்லாம் விலகவேன்னு சொல்லிக்கோங்க. இப்படி சொல்லி இந்த கடுகை நீங்கள் அப்படியே நெருப்பில் போட்டுடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அனைத்தும் நீங்கிடுங்க. ஒரு மண் அகல் விளக்கில் கட்டி கற்பூரத்தை ஏற்றி அந்த கடுகை அந்த நெருப்பில் போட்டாலே வெடிக்கும். அந்த கடுகு வெடிப்பது போல் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் திருஷ்டி கஷ்டங்கள் எல்லாம் வெடித்து போயிடுன்னு சொல்லப்படுதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய கணவருக்கு கூட இதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் சுற்றி போடலாங்க. பெண்கள் நீங்களே உங்களுக்கு சுற்றி போட்டுக்கலாங்க. வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா 2025 மே 26 வருதுங்க. இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் முன்னோர்களை வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தருங்க. இந்த நாளில் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து முன்னோர் படத்திற்கு விளக்கேற்றி தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை வைத்து வழிபட வேண்டும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை வரக்கூடிய ஒவ்வொரு திதியுமே ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் மிக முக்கியமான பண்டிகை நாளாக கொண்டாடப்படுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினமும் மாதங்களில் மிகவும் புனித நாளாக சொல்லுவாங்க. இதில் அமாவாசை எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த நாள் முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக இருக்குதுங்க. இந்த நாளை நம்ம வீட்டில் மறைந்த மூதாதையர்களை வழிபடலாங்க. விரதமும் மேற்கொள்ளலாங்க. தர்ப்பணம் திதி கொடுக்கலாங்க. இப்படியான நிலையில் வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் எந்த விதமான வழிபாடுகளை மேற்கொண்டு முன்னோர்களுடைய ஆசைகளை பெறலான்னு இனி தெரிஞ்சுக்க போகிறோம். வீட்டிலேயே வழிபாடு செய்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலுமே அந்த நாளை வீடானது வழக்கத்தை விட சுத்தமாக இருக்கணும். அந்த வகையில் வீட்டை அமாவாசைக்கு முதல் நாளே நீங்கள் நன்றாக கழுவி சுத்தம் செய்துக்கோங்க. முன்னோர் படம் இருக்கும் பகுதிகளுக்கு சுத்தப்படுத்திக்கோங்க. அவர்களுடைய படத்தில் ஏற்றப்படும் விளக்கு சுத்தம் செய்துக்கணுங்க. எண்ணெய் திரி போட்டு தயாராக வச்சுக்கோங்க. அமாவாசை தினத்தில் தனது வீட்டில் மறைந்தவர்களை நினைத்து விரதம் இருக்க நினைப்பவங்க அதிகாலையிலே எழுந்து குளிர்ந்து நீராடி முன்னர் படத்தின் முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்ய தொடங்கணும். படத்துக்கேற்ப நீங்கள் மாலை ஒன்றை வாங்கி வந்து கூட மாட்டி வழிபடலாங்க. இந்த நாளில் நீங்கள் நீர்நிலைகளில் சில தர்ப்பணம் கொடுப்பீங்க. அப்படி செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாங்க. இதனால் முன்னோர்களுடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா சாந்தி அடை செய்யுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்து நின்று சூரிய பகவானை பார்த்து வணங்கிடுங்க. பின்னர் தாங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க. வலது கையில் எள் எடுத்து அந்த நீரை நீங்கள் அதன் மீது ஊற்றணும். எள்ளும் நீரும் இன்னொரு பாத்திரத்தில் செல்லணுங்க. அந்த நீரை நீங்கள் ஏதேனும் ஒரு நீர்நிலைனா தோட்டத்தில் ஊற்றிடுங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா முன்னோர் படத்துக்கு வாழை இலை விரித்து அதில் அவர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருளை வைத்து வழிபடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை காட்டி வழிபடணும். தொடர்ந்து நீங்கள் காகத்திற்கு உணவு வைத்து படைத்த பிறகு தாங்க சாப்பிட்டு விரதத்தை முடித்துக்கலாம். அப்போது இலையில் வைக்கப்பட்ட பொருட்களை பகிர்ந்துண்ணுங்க. இவ்வாறு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் திருப்தி அடைந்து நம் வாழ்க்கையில் அனைத்து செயல்களும் பார்த்திங்கன்னா துணை நிற்பாங்கன்னு சொல்லப்படுது. அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரைகளுக்கு சென்று புனித நீராடி தர்ப்பணம் கொடுக்கணுங்க. இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா சம்பந்தருமே நாவுக்கரசர் வழிபட்ட வேதாரண்ய இடம் மிகவும் புனிதமான இடமாக சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு உள்ள மணிகாணிகை தீர்த்தத்தில் நீராடினீங்கன்னா கங்கை யமுனை நமதை சிந்து காவிரி போன்ற புண்ணிய நதிகளை நீராடியதற்கு சமமான பலன்களை பெறலாங்க. நீராடியவங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பாவங்களை கழுவி கொள்வதோடு மட்டும் இல்லைங்க, தங்கள் முன்னோர் செய்த பாவத்தையும் சேர்த்து நிவர்த்தி செய்வாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாகம் நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.